வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி வந்து பொன்னாங்கானி வரை பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு பிடி பொன்னாங்கானி எடுத்து கழுவி வெட்டி வச்சிருக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக உள்ளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அரை தேக்கரண்டி கடலைப்பருப்பு, 1/4 தேக்கரண்டி கடுகு, அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 3 சித்தல் மிளகாய், கொஞ்சமாக தேங்காய் பூ. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெயில் தான் வந்து பொன்னாங்கானி வரை வந்து செய்ய போகிறேன். அதுக்காக தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து உப்பு. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி பொன்னாங்கானி வரை வந்து செய்ய போகிறேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பில் சட்டியை வச்சு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. சட்டி வந்து சூடாகட்டுக்கும். சட்டி வந்து சூடாகிட்டது. இப்போ நான் வந்து இதில் ஒரு மேசக்கரண்டி எண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஒரு மேசக்கரண்டி சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் வந்து சூடாகட்டுக்கும். இப்போ எண்ணெய் வந்து சூடாகிட்டது. அடுத்தது வந்து கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, மூன்று பொருட்கள் நல்லா வந்து பொரியட்டுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அடுத்து வந்து செத்தல் மிளகாய், அடுத்தது மஞ்சள் தூள். இப்போ வந்து எல்லா பொருட்களையும் போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம். அடுத்தது வந்து ஒரு அரை தேக்கரண்டி வந்து உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ வடிவாக கலந்து விடுவோம். கலந்து போட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பிறகு பார்ப்போம். இப்போ வந்து வெங்காயம் நல்லபடியாக வதங்கிட்டது. இப்போ அடுத்தது வந்து பொன்னாங்கானியை வந்து இதில் சேர்த்து வதங்க விடணும். சேர்த்துட்டு வந்து இப்போ வடிவாக கலந்து விடுவோம். அடுத்து வந்து ஒரு அளவான சூட்டில் விடுங்கோ. அப்போத்தான் எரியாமல் நல்ல வடிவாக வதங்கி வரும். நல்ல வடிவாக கலந்து வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்க எப்படி பொன்னாங்கானியில் வந்து வதங்கி இருக்குண்டு இவ்வளவும் வதங்கினது காணும். அடுத்தது வந்து இதில் லைட்டாக நாங்கள் எடுத்து வச்சு தேங்காய் பூ வந்து சேர்க்கணும். வந்து தேங்காய் பூ போட்டாச்சு. லைட்டாக கலந்து விடுவோம். தேங்காய் பூ வந்து கூட போடக்கூடாது, கொஞ்சம் மட்டும் போடணும். இப்போ பாருங்க இப்படி வந்திருக்காண்டு. குப்பெல்லாம் ஓகேயா இருக்குது. நீங்கள் உங்களோட ரேஸுக்கு ஏற்ற மாதிரி உப்பை வந்து போட்டு சாப்பிடலாம். வந்து வடிவாக கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா தேங்காய் பூ வந்து கொஞ்சம் வதங்கணும். அதுக்கு விடணும். ஒரு நிமிஷம் விட்டுட்டு உங்களுக்கு எப்படி பொன்னாங்கானியில் வர வந்து செய்திருக்கிறன்றதை காட்டுறேன். இப்போ பாருங்க எப்படி வந்திருக்காண்டு பொன்னாங்கானியில் வர நல்லா சூப்பராக வந்திருக்குது. நீ வந்து நாங்கள் அடுப்பை நிப்பாட்டலாம். அடுப்பை நிப்பாட்டிட்டு காட்டுறேன். நாங்கள் எப்படி இருக்காண்டு நல்லா சூப்பராக வந்திருக்குது. இப்போ பாருங்க எப்படி வந்திருக்காண்டு பொன்னாங்கானியில் வர நல்லா சூப்பராக வந்திருக்குது. இதே போல் நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.